ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவாக இருக்கட்டும், ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தில் கோயம்புத்தூர் ஒரு புரட்சி செய்யும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழகம் முழுவதும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இன்று முழுவதுமே தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். சென்னையிலிருந்து, கன்னியாகுமரியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, வெள்ளூரிலிருந்து, தமிழகம் முழுவதுமே பெரம்பலூரிலிருந்து ஊட்டி வரை நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் என்று மக்களுடைய ஆதரவோடு பெரும் எழுச்சியோடு தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் முடிந்திருக்கிறது என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதை ஒரு நாளும் களம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சாதாரண மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லத்தரசிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சகோதரிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்முடைய தாய்மார்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் என்று மோடி 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 என்கின்ற வார்த்தையை பேச ஆரம்பித்திருக்கிறார். மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு 3வது முறை ஆட்சி கட்டளை அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து பெரும் வாரியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் இருப்பார்கள் என்று தமிழகத்தினுடைய தேர்தல் களம் நமக்கு உறுதிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. இதை தாண்டி நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க. ஆனால் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருப்பதே ஒரு அவமானம். தமிழ்நாட்டிற்கு எப்ப மோசமான விளைவுகள் எல்லாம் வர ஆரம்பித்ததோ, எப்பொழுது திமுக 1967 ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் விஞ்ஞான ஊழல், குடும்ப ஆட்சி, கொள்ளையடிப்பது, பணத்தை சுருட்டுவது, வாக்குக்கு பணம் கொடுப்பது, இது போன்ற அகராதி எப்ப வந்துச்சுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி வந்த பிறகு. அதனாலதான் தந்தை பெரியார் அவர்களே திமுகவை கடுமையாக எதிர்த்தார். அவருடைய புத்தகத்தை எல்லாம் வாங்கி திமுக படிக்கணும். பெரியார் அவர்கள் திமுகவை பற்றி தன்னுடைய கடைசி நாட்கள்ல என்ன சொல்லி இருக்கின்றார்கள் இது முழுவதாக தெரிந்து இன்னைக்கு தனக்கென்று எந்த விதமான ஒரு எபிலிட்டி இல்லாம ஒரு பொம்மை முதலமைச்சராக, செக்ரட்டரிங்க கையெழுத்து போனா இங்க கையெழுத்து, தலையை திருப்பினா திருப்பு, லெப்ட் திருப்பினா திருப்பு. அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு 1% கூட இவருக்கு தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்? 33 மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்காரு? பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கா தமிழ்நாட்டில்? ஒரு பெண் தைரியமாக வீதியிலே நடக்க முடியுமா? இல்ல கோயம்புத்தூர் போல பெரும் நகரத்தில் கஞ்சா இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியுமா? இத்தனை இளைஞர்கள், மாணவர்கள் இருக்கக்கூடிய ஊரில் கஞ்சா புழக்கம் இல்லை, போதை கலாச்சாரம் இல்லை. வந்த பிறகு என்ன சாதனை பண்ணிருக்காருங்க? டாஸ்மார்க்க உயர்த்தி இருக்காரு, 50,000 கோடி தொற்றுச்சு. கடன் 8,23,000 கோடியை தொற்றுச்சு. இது போன்ற மோசமான ஆட்சி இந்திய அரசியலை யாருமே நடத்தியதில்லை. அதனால் இந்த முதலமைச்சர் அவர்கள் மோடியை பற்றி பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது.